எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி இருக்கிற எனக்குரிய எல்லோருமே ஆரம்ப நாட்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் இப்போ அந்த 15 வருஷமா என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எழுத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சினிமாவுடைய வளர்ச்சி மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு நான் எப்பயுமே யோசிச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சினிமாவுக்கு ஒரு திரையரங்கில் ஒரு சினிமா வருது, அது திரையரங்கில் வசூல் பண்ணுது, அப்புறம் அந்த படத்தை அந்த மக்கள் மறந்து போயிடுறாங்க. அப்போ இது ஒரு வணிகம் மட்டும்தானா? இது ஒரு வணிகம் மட்டும்தானா? இது ஒரு சந்தை மதிப்பான ஒரு பொருள் மட்டும்தானா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே எனக்கு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது நிலம். அது என்னோட நிலம், என்னோட ஊர், நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அந்த மண் கதை அப்படின்னாலே அது நிலம் தான், நிலத்தோட சம்பந்தப்பட்டது. சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா இந்த இன்டர்வல்னு ஒன்று எடுத்துடணும். சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. என்ன செய்யணும், முதல்ல அந்த இன்டர்வல்னு ஒன்று எடுத்துடணும். உடனே தேட்டரில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்டால் வச்சிருக்கிற ஓனர்கள்லாம் என் மேலே கோவப்படக்கூடாது. பாப்கார்ன் வாங்குறவன் எந்த சூழ்நிலையும் வாங்கி தான் சாப்பிடுவான், இன்டர்வல் விட்டாதான் சாப்பிடணும். அந்த காலத்தில் நாடகத்துறையிலிருந்து சினிமா வந்தது. சம்பூர்ண ராமாயணம் 3.5 மணி நேரம், 3.5 மணி நேரத்தையும் ஒரே நேரத்தில் போட முடியாது, அதனால 2 இன்டர்வல் விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்ப ஒரு இன்டர்வலா மாறி இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, வெப் சீரிஸ் இங்க வந்திருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் வெப் சீரிஸ்க்கு பெரிய வரவேற்பு இல்லை. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்க்கு வரவேற்பு இருக்கு. என்ன காரணம்னா அவங்க முழு நீள படத்தை பார்த்து பார்த்து பழகியவர்கள், அவர்களுக்கு பாகமாக பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம 2 எபிசோடா பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு 2 எபிசோடா பார்க்குறோம். அதனால தான் கூட ஒரு 3 எபிசோடை வச்சா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு சினிமா என்பது ஒரு முழு உடல். அதில் 1/2 மணி நேரம் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்கறதே தவறு. முழு உடல், ஒரு முழு தரிசனம். அப்படி ஒரு முழு தரிசனம் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களே, நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதிகமாக பேசினாலும் சில கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை என்கிற இந்த படம் எனக்கும் இப்போ 50 வயசு ஆயிடுச்சு. நானும் 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன். ஆனால் நான் இதுவரைக்கும் டாக்டர் அருளானந்து போல ஒரு தந்தையை பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உதாரணம் சொல்றது கூட காவியத்தில் கூட ஆட்கள் இல்லை. இது மிகையா நான் சொல்லல, காவியத்தில் கூட இவ்வளவு பாசமா, இவ்வளவு அன்பா, அதே சமயத்தில் ஒரு திட்டமிட்டு ஒரு தெளிவோட ஒரு காரியத்தை முன் நகர்த்தி போகிற ஒரு தந்தையை நான் இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. என்னை முதலில் அழைத்தது ஒரு தந்தை.
தந்தை தான் என்னை அழைச்சார். என்னுடைய நண்பர் ஒரு இயக்குனர் மூலமாக ஒரு தந்தை என்னை அழைத்தார். முதல்ல ஃபோனில் பேசிட்டே இருந்தார். நான் சொன்னேன், என்னோட பையனை வந்து ஹீரோவாக்கணும் அப்படின்னு சொன்னார். இது பாருங்க, இப்போ அவர் பேசும்போது தெரியுது, ஏகன் பேசும்போது தெரியுது, இது சின்ன வயசுலேருந்து இந்த கனவை ஊட்டி வளர்த்துருக்காரு. இதே ஒரு தனி படமாக எடுக்கலாம், இந்த கதையவே ஒரு தனி சினிமாவாக எடுக்கலாம். அப்படி ஊட்டி வளர்த்துருக்காரு. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்போது நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் படம் தயாரிக்கிறனால நான் ஒரு படத்தை வந்து நான் எடுத்துட மாட்டேன். என் கதைக்கு தகுதியானவர்களா அப்படின்னு பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நான் எடுப்பேன். ஏன்னா என் கையில் இருக்கிற ஒரே அஸ்திரம் அது ஒன்று தான். ஆர்டிஸ்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. நண்பர்களே, ஒரு தந்தை தயாரிப்பாளர் அப்படின்றதுக்காக நான் இந்த படத்தை எடுக்கவே இல்லை. ஏகன் ஏற்கனவே வந்து சின்னத்திரையில் அதுக்கு முன்னாடி நடனம், இப்படி பல உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு அடிக்கடி வீடியோஸில் எனக்கு அனுப்புவார். அதெல்லாம் நான் பார்த்து அந்த வசனங்கள் பேசுறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சினிமா வெறியன், ஒரு சினிமா காதலன், ஒரு சினிமாவுக்காக டெடிகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னேன். ஆனால் ஏகனை நான் ஆடிஷன் பண்ணலை. வரும்போதே கவனித்தேன், உட்காந்து பேசும்போது கவனித்தேன், பேசும்போது கண்ணை கவனித்தேன். போயிட்டு வா தம்பின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இளைஞன் ஒரு சிறந்த நடிகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிறந்த நடிப்பு அப்படின்னா என்ன? நான் நடிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கிடையாது. நடிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கிடையாது, நடிப்பை வாங்குகிற வாத்தியார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நடிச்சு காமிச்சு அவன் நடிகன்னு சொல்ற நடிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் கிடையாது. அப்படி யாருமே செய்ய முடியாது. இப்போ இளையராஜா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு, இசைஞானி இளையராஜா வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணார்னா அந்த பாட்டை செய்ய முடியுமா? அவருக்கு வயலின் வாசிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, முடியுமா? மிகச்சிறந்த வயலின் வித்வான்களை அவர் அழைக்கிறார், மிகச்சிறந்த ராகங்களை அவர் வாங்கிக்கிறார். இதுதான் பாயிண்ட். அப்படி ஏகன் என்னிடம் வரும்போது முழு தகுதியோடு வந்த ஒரு இளைஞர். என்னுடைய வேலை என்னன்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான். முதல்ல செட்டில் யாரையும் பதற வைக்க மாட்டேன். செட்டில் யாரையுமே நான் பதற வைக்க மாட்டேன். ரொம்ப கூலாக இருப்பேன். எனக்கு டென்ஷன் இருந்தாலும் அதை குறிப்பாக நடிகர்கள் மீது நான் காட்ட மாட்டேன். ஏகனை நான் திட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட நான் திட்டது இல்லை. அதே மாதிரி யாரையுமே நான் திட்டவே மாட்டேன். முதல்ல கூலாக இருக்க விடுவேன். ஏன்னா நீங்கள் கயரை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பறவைகள் அமைதியாக வந்து உட்காராது. எல்லாரையும் அமைதியாக என்ன ஒரு சூழலில் நம்ம இருக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புணர்ச்சி வெளியே வரும். அந்த இயல்புணர்ச்சியை நம்ம தூண்ட முடியும். என்னுடைய வேலை ஒரு நடிகரிடம் இருந்த இயல்புணர்ச்சியை தூண்டுறது தான். அதுக்கு முதல்ல செட்டை அமைதியாக வச்சிருப்பேன். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் விஷயமே. அதனால நான் யாரையும் அறிமுகப்படுத்தினதா நான் எப்பயுமே நினைக்கிறது கிடையாது. ஏகனுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு தந்தை என்றாலும் ஏகன் நன்றாக வர வேண்டும் என்று அவருக்கு பின்னால் இருந்து அவருடைய தாயார் தியானம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். வேண்டாத தெய்வங்கள் இல்லை, அதை வேண்டிக் கொண்டே இருக்கிறார். என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு போகும்போது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 4வது நாள் ஏகனுக்கு கை பிசங்கிருச்சு. ஒரு வந்து எடுத்து அடிக்கும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கடைசி வரைக்கும். ஐயோ, நம்ம எப்பயுமே பரிசோதனை பண்ணி பார்க்காம நம்ம எதையுமே செய்ய விட மாட்டோமே, இதை விட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி மேத்யூவை பற்றி சொல்லணும்னா இந்த 2 பேருக்குமே சினிமா நல்லா தெரியும்.
2 பேருக்கு நல்லா சினிமா தெரிஞ்சா ஒரு சினிமா தெரிஞ்ச இயக்குனர் நடுவில் எவ்வளவு தவிர்ப்போட நிற்பான்னு மட்டும் பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த நேரத்துலலாம் என்னை காப்பாத்தின பெருமான் அவர் தான். ஸோ ரொம்ப அற்புதமான பிள்ளை. நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். இந்த வயசுல இவ்வளவு பொறுப்புணர்ச்சி, இவ்வளவு கடமை உணர்ச்சி, ஒரு பிளான் ஒன்றும் இல்லைங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு ஏக்கர் நிலம்னு சொன்னேன், அது எத்தனை ஃபிளாட்டுன்னு சொன்னாப்புல. நான் அப்படியே அரண்டேன். என்னடா ஒரு ஏக்கர் இடம் ஏதோ சொன்னேன். ஒரு ஏக்கர் 20 சென்ட் தம்பி அப்படின்னு. அப்படியா சார்? அப்படின்னா அது எத்தனை ஃபிளாட்டு சார் அப்படின்னாப்புல. ஸோ அந்த அளவுக்கு அறிவு நுட்பம் எல்லாமே அவங்க தந்தை வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகளை பிறருக்கு முன்னுதாரணமாக அவர் இருக்காரு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நிறைய எல்லா கலைஞர்களை பற்றி பேசணும். சத்யா தேவி. நான் சத்யா தேவி இதுக்கு முன்னாடி நடிச்ச அந்த ஆடியோ லான்ச்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். அந்த இன்ஸ்டாகிராமில் அபிநயம் முடிச்சா ஒரு பொண்ணு ஆடிட்டே இருந்துச்சு. யாரா அது கருப்பாக இருக்கிற கேர் விஷயம் மாதிரி இருக்கு, கூப்பிடுங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சங்கர் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாப்புல. அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து என்னன்னா நம்ம அந்த ஊரோட மனத்தோட இருக்கணும். ஏன்னா நான் வந்து என்னன்னா நிறைய படங்களில் கொண்டு போய் பெயிண்ட் அடிச்சு பிள்ளைகளை பூரா கலரை டல் பண்ணி வெயில் அலைய விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கின்ற இயல்பாகவே அழகாக வரணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி நாங்கள் வந்து இந்த படத்தில் நான் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி குட்டி புலி, தினேஷ் ரொம்ப சிறப்பான நடிப்பு, நீங்கள் சிறப்பான நடிப்பு, அப்புறம் அப்படி நிறையா பேர், நவீன், உமா மேடம், இப்படி பவா செல்லத்துறை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. லியோ சிவகுமார், அப்படி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்த படம் பதியப்பட்டுருச்சு. இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. வாழ்க்கை என்னை கைவிட்டுருச்சு, இந்த வாழ்க்கை இல்லை, நான் தோத்து போயிட்டேன், இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்கு. இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களை அரவணைக்கும். யோகி பாபு, அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்காம என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அழகாக நடிச்சுட்டு பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் ஏகனுடைய பெரியப்பாவா மிகச் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் காம்பினேஷன்ஸில் ஒரு சீன் இருக்கு. 2 பேர் காம்பினேஷனில் கொஞ்சம் சைலண்டாக அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்கு. ரொம்ப பிரமாதமாக அந்த ஏகனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். நீங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இது புது நடிகனா, புது ஹீரோவா அப்படின்னு நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்திருக்காங்க. படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பா நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்னைக்கு ஆக்லாண்டில் வந்து அமெரிக்காவில் அது செலக்ட் ஆகிருக்காது. 18ஆம் தேதி அந்த படம் அங்கே திரையிடுறாங்க. ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் திரையிடப்படுது. அதுமாதிரி அண்ணன் பிரபாகர், எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர், இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன்ட்ட சொல்லும்போது எனக்கு அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க. இந்த படத்தில் நான் அவரும் சேர்ந்து தான் வசனங்கள் எழுதியிருக்கோம். அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்கு. இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்ச மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி. இந்த மாதிரி படங்களை நீங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றப்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்துல வந்து